வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியிலே காணவிருக்கக்கூடிய செய்தி, கல்வியை பற்றி விவேகானந்தர் என்ன கூறுகிறார் என்பதை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் காணப்படுகிறோம். கல்வி என்பது என்ன? அது ஒரு புத்தக படிப்பா, அல்லது பல்வேறு வகையான அறிவை தேடிக்கொள்வது அதுதான் கல்வியா? அல்லது தகவல்களை சேகரித்து வைத்துக் கொள்வதா? அல்லது பல்வேறு விதமான உண்மைகளை மனதிற்குள் திணித்து வைத்துக் கொள்வதா? எது கல்வி? பல்வேறு விதமான உண்மைகள் இந்த சமூகத்திலே இருக்கிறது. தாவரவியலை பற்றி, விலங்குகளை பற்றி, வானவியலை பற்றி, உலோகங்களை பற்றி, இப்படி பல்வேறு விதமான உண்மைகள் இருக்கின்றன. இந்த உண்மைகள் எல்லாம் சேகரித்து மனதிற்குள் திணித்து வைத்துக் கொள்வது, இதற்கு பெயர் தான் கல்வியா? அப்ப கல்வின்னா என்ன என்று, கல்வி என்றால் என்ன என்று ஒரு கேள்விக்குறியோடு விவேகானந்தர் கல்வியை பற்றிய அவருடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா, சில தேர்வுகள் எழுதி அபரிமிதமான வெற்றியை பெற்று விடுவார்கள். ஐஏஎஸ், ஐபிஎஸ், யூபிஎஸ்சி தேர்வு, டிஎன்பிஎஸ்சி தேர்வு, குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A என்று பல்வேறு விதமான தேர்வுகளில் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க், பல்கலைக்கழக தரவரிசையில் முதல் வரிசையிலே தேர்ச்சி அடைந்து விடுவார்கள். சிலர் பார்த்தீர்கள் என்றால் மேடையிலே மிகவும் அழகாக சொற்பொழிவாற்றி விடுவார்கள். அப்போ இவர்களெல்லாம் கல்வி கற்றவர்களா என்ற கேள்வியை மறுபடியும் எழுப்புகிறார். இவர்களெல்லாம் படித்தவர்கள், படித்தவர்கள் வேறு, கற்றவர்கள் வேறு என்று விவேகானந்தர் வேறுபடுத்துகிறார். இவர்களெல்லாம் படித்தவர்கள், நிறைய படித்து தான் படித்த செய்திகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தலைப்பின் கீழ் ஒரு மேடையிலே மிகவும் மிகவும் பிரமாதமாக சொற்பொருள் காட்டுவார்கள். அவர்கள் படித்தவர்கள். ஆனால் கற்றவர்கள் யார்? கற்றவர்கள் என்பவர்கள் யார்? இந்த மனுஷனுக்குள்ள ஏற்கனவே பரிபூரணத்துவம் நிறைந்திருக்கிறது. மனுஷனுக்குள்ள பரிபூரணத்துவம் நிறைந்திருக்கிறது. அந்த பரிபூரணத்துவத்தை வெளிப்படுத்துவதுதான் கல்வி என்று மிகவும் சுருக்கமாக விவேகானந்தர் கூறுகிறார். அல்லது இப்படி வைத்துக் கொள்ளலாம், மனிதனிடம் இருக்கக்கூடிய இயல்பான ஆற்றலை வெளிப்படுத்துவது, அல்லது அந்த இயல்பான ஆற்றலை வளரச் செய்வது, இதுதான் கல்வி என்று கல்வியை விவேகானந்தர் வரையறுக்கிறார். இப்போ இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிபூரணத்துவம் இருக்கல்லவா, நமக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரிபூரணத்துவம் இருக்கல்லவா, எல்லார்கிட்டையும் இருக்கு. அது சிறுவர்கள் முதல் கொண்டு இருக்கும். அந்த பரிபூரணத்தை வெளிப்படுத்துவது, அல்லது மனிதனுக்குள் இருக்கக்கூடிய இயல்பான ஆற்றலை வெளிப்படுத்துவது. ஏன் இதை வெளிப்படுத்த முடியவில்லை? ஏனென்றால் இவைகளை பல்வேறு விதமான திரைகள் மறைத்திருக்கும். அந்த திரைகளை ஒவ்வொன்றாக விளக்குவது, இந்த பரிபூரணத்துவம், இந்த மனிதனிற்குள் இருக்கக்கூடிய இயல்பான ஆற்றல், இவைகளை மூடியிருக்கக்கூடிய பல்வேறு வகையான பல வகையான திரைகளை மெதுவாக ஒன்றொன்றாக நீக்குவது. அந்த நீக்குவது என்பதற்குத்தான் கல்வி கற்றல் என்று பெயர். இதான் கற்றல். இந்த மூடப்பட்டிருக்கக்கூடிய திரைகளை விளக்குவது. எந்த அளவிற்கு எவ்வளவு திரைகளை நீங்கள் விளக்கி இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் கற்றவர். மிகவும் குறைவான திரைகள் தான் விளக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் குறைவாக கற்றவர். நிறைய திரைகள் விளக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் நிறைய கற்றவர். இதுதான் கற்றது என்றால் அதனுடைய அளவு. இப்போ சிக்கிமுக்கி கல் என்று ஒரு கல் இருக்கும்.
அந்த கல்லை ஒன்றுடன் ஒன்று உராய்ந்தால் அதிலிருந்து நெருப்பு வெளிப்படும். அப்போ இந்த சிக்கிமுக்கி கல்லுக்குள்ள நெருப்பு மறைந்திருக்கிறது. அதேபோல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயல்பான ஆற்றல் மறைந்திருக்கிறது, பரிபூரணத்துவம் மறைந்திருக்கிறது. அந்த சிக்கிமுக்கி கல்லிலே மறைந்திருக்கக்கூடிய நெருப்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு புறத்தூண்டல், அதுதான் இரண்டு கற்களையும் ஒன்றுடன் ஒன்று உராய்வது என்ற ஒரு புறத்தூண்டல் இருந்தால்தான் அந்த நெருப்பு வெளியே வரும். அந்த புறத்தூண்டலாக செயல்படுபவர் தான் ஆசிரியர்கள். அவர்கள்தான் ஆசிரியர்கள். ஆசிரியருடைய பணி என்பது இதுதான், இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை வெளியே கொண்டு வர்றது. விவேகானந்தர் மிகவும் தெளிவாக சொல்கிறார், யாரும் யாருக்கும் கற்பிக்கவே முடியாது. நான் இத்தனை மாணவர்களுக்கும் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது பொய். யாரும் யாருக்கும் கற்பிக்கவே முடியாது. அப்படி கற்பிப்பதாக நினைத்து கொண்டு ஒரு ஆசிரியர் அதுக்குள்ள இறங்கினா அப்படின்னு சொன்னா அவன் எல்லாத்தையும் கெடுத்துருவான். அப்படிப்பட்ட ஆசிரியர் அனைத்தையும் கெடுத்து விடுவார் என்றே விவேகானந்தர் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். அப்ப யாருக்கும் கற்றுக் கொடுக்கவே முடியாது. இந்த உலகத்தில் இதுவரை யாராலும் யாரும் கற்பிக்கப்பட்டதே இல்லை என்று சொல்கிறார். இதுவரைக்கும் இந்த உலகத்துல இவர் கற்பிக்கப்பட்டவர், இவரால் இவர் கற்பிக்கப்பட்டவர் அப்படின்னு கிடையாது. அப்போ யாரோ கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். என்ன, அவர் கற்றுக் கொடுக்கல. என்கிடம் இருக்கக்கூடிய, இந்த மாணவனிடம் இருக்கக்கூடிய இயல்பான ஆற்றலை ஏதோ ஒன்று மறைத்திருக்கிறது. அந்த மறைத்தவைகளை நீக்குவதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார், அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கற்பித்துக் கொள்ள வேண்டுமே தவிர ஒரு மனிதனுக்கு பிறர் என்று கற்பிக்கவே முடியாது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆசிரியர் இருப்பார், அந்த அக ஆசிரியர். அந்த அக ஆசிரியரை விழிப்புற செய்ய வேண்டும். அந்த விழிப்புற அதை விழிப்புற செயல்படுத்தணும். அதை அக ஆசிரியரை விழிப்புற செய்கின்ற பணியைத்தான் ஒரு ஆசிரியர் செய்ய முடியுமே ஒழிய அவர் ஒரு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி எல்லாற்றையும் நானே உனக்கு ஊட்டி ஊட்டி கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அவர் பொய் சொல்லுகிறார் என்று பொருள். அப்போ ஒரு மனிதன் பல்வேறு விதமான விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு அந்த மன தூண்டல் ஒன்று வேணும். அந்த மன தூண்டல் தான் அந்த அக ஆசிரியரை விழிப்புற செய்யவும் விஷயங்களை புரிந்து கொள்வதற்குமான தூண்டுதலை செய்கின்ற வேலையை மட்டும்தான் ஒரு புற ஆசிரியர் செய்ய முடியுமே ஒழிய அவர் நேரடியாக எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது பொய்யானது என்று விவேகானந்தர் சொல்கிறார். மனுஷனுக்கு உள்ளேயே எல்லாமே இருக்கு. அந்த எல்லாம் இருக்கிறது. அப்போ அவனுக்கு என்ன செய்யணும்னா அந்த எல்லாம் இருக்கிறது என்கின்ற விழிப்புணர்வை அவனுக்கு ஏற்படுத்தணும். தன்னுடைய சொந்த அறிவை உபயோகித்து ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த அறிவை உபயோகித்து தன்னுடைய கை, கால், கண், செவி ஆகியவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதைத்தான் சிறுவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்க வேண்டும். அதாவது நீங்க ஒன்னுனையும் கற்றுக் கொடுக்க கூடாது. அவனுடைய அறிவை அவன் பயன்படுத்தி அவனுடைய கை, கால், கண், செவி ஆகியவற்றை எப்படி பயன்படுத்துறது, தன்னுடைய சொந்த அறிவினால் இவைகளை எப்படி பயன்படுத்துவது என்பதை நீங்கள் அவனுக்கு கற்பிக்க வேண்டுமே ஒழிய அவனுக்கு நீங்க வேற எதையுமே ஒரு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி செய்ய இயலாது. இதான் அவர் சொல்றார். அவர் சொல்லும்போது மனதை ஒருமுகப்படுத்தணும். அந்த மனதை ஒருமுகப்படுத்தி அதை தன்னை நோக்கி உள்நோக்கி திருப்புனீங்கன்னா நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்க நம் உள்ளிருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு பணியாளர்களாக மாறிவிடுவார்கள். நம்முடைய அகம் நமக்கு பணியாளர்களாக மாறும். அதுக்கு என்ன செய்யணும்? மனதை ஒருமுகப்படுத்தணும். அந்த ஒருமுகப்படுத்தி அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதை தன் உள்நோக்கி திருப்புனீங்கன்னா நம்முள் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு பணியாளர்களாக மாறிவிடுவார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் நமக்கு எஜமானர்களாக மாறிவிடுவார் என்று சொல்கிறார்.
இந்த ஆசிரியர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பதை விட இயற்கையுடன் இயைந்து இருப்பதுதான் உண்மையான கல்வி என்றும் சொல்கிறார். இதுதான் மிகவும் உச்ச நிலை. ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பது, நாம் கற்றுக் கொடுப்பது என்பதையெல்லாம் தாண்டி இயற்கையோடு நீங்கள் இயைந்த வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால் அந்த இயற்கை உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும். இயற்கையை விட ஒரு சிறந்த ஆசிரியர் இந்த உலகத்திலே இல்லை என்று விவேகானந்தர் கூறுகிறார். இதைதான் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அவருடைய பாடலிலும் இதே செய்தியை சொல்லுகிறார். Come, hear the woodland linnet. There is more of wisdom in it. Hear, come, இங்கே வாருங்கள். Hear the woodland linnet. காட்டிலே இருக்கக்கூடிய அந்த லினட் என்ற பறவையினுடைய ஒலியை நீங்கள் கேளுங்கள். Come, hear the woodland linnet. அந்த ஒலியிலே, அந்த லினட் என்கின்ற பறவை பாடுகின்ற அந்த இசையிலே there is more of wisdom. அந்த விஸ்டம், ஞானம், அதில் நிறைய ஞானம் பொதிந்திருக்கிறது என்று சொல்கிறார் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். அப்படியே விவேகானந்தர் பாருங்க, இயற்கையோடு நீங்க ஒன்றி இருப்பதுதான் உண்மையான கல்வி அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, வாங்க காட்டுக்குள்ளே சென்று அந்த லினட் என்கின்ற பறவை பாடுகின்ற ஓசையை நீங்கள் கேளுங்கள், அதற்குள் நிறைய ஞானம் பொதிந்து கிடக்கிறது என்று சொல்கிறார். அதே பாடலிலே வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இன்னொரு இடத்திலே ஒன் இம்பல்ஸ் ஃப்ரம் எ வெர்னல் வுட். வெர்னல் என்று சொன்னால் ஸ்ப்ரிங் சீசன், வசந்த காலம். வசந்த காலத்திலே இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு, இந்த காட்டு பகுதியில் வசந்த காலம். அப்போ வசந்த காலம்னா அந்த செடி கொடிகள் பூக்கள் எல்லாம் அப்படியே ஒரு புத்துணர்வோடு அப்படியே இருக்கும். அதுதான் அந்த உணர்வு. வசந்த காலத்தை கொண்டாடுவதற்காக, அந்த வசந்த காலத்தை வரவேற்பதற்காக அந்த காட்டிலே இருக்கக்கூடிய இயற்கை முழுவதும் அப்படியே உணர்வு பொங்க இருக்கும். அது அந்த ஒரு இம்பல்ஸ், ஒன் இம்பல்ஸ் ஃப்ரம் எ வெர்னல் வுட் மே டீச் யூ மோர் ஆஃப் மேன். மனிதன் சொல்லித் தருவதை விட அந்த காட்டிலே இருக்கின்ற அந்த புத்துணர்வானது, அந்த புத்துணர்வின் ஒரே ஒரு உணர்வு மனிதன் கற்றுத்தருவதை விட பல விஷயங்களை கற்றுத்தரும். ஆஃப் மாரல், ஒழுக்கத்தை பற்றி, ஈவில், தீமையை பற்றி, அண்ட் ஆஃப் குட், நல்லதை பற்றி. இதை பற்றியெல்லாம் தென் ஆல் த சேஜஸ் கேன், எல்லா ஞானிகள் சொல்லித் தருவதை விட இவை நமக்கு பல்வேறு விதமான செய்திகளை சொல்லித் தருகிறது என்று சொல்கிறார். இதான் கல்வி. இப்படிதான் என் கல்வி கற்கணுமே ஒழிய நிறைய படித்து கொண்டிருக்கிறேன், நிறைய செய்திகளை நான் உள்ளே, தகவல்களை நான் சேகரித்துக் கொண்டிருக்கிறேன், பல்வேறு விதமான அறிவியல் உண்மைகளை எல்லாம் நான் தேடி கண்டுபிடித்து அவையெல்லாம் என்னுடைய தலையிலே ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் மெத்த படித்தவர்கள், ஆனால் கல்வி அறிவு உடையவர்கள் என்று சொல்ல முடியாது. எதிர்மறையான கருத்துக்கள் மனிதனை பலவீனப்படுத்திவிடும். அதனால குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுதே எதிர்மறையான கருத்துக்களை அவர்களுக்கு சொல்லவே கூடாது. ஒரு மாணவனை பார்த்து, நீ முட்டாள், நீ எதற்கும் பயன்பட மாட்டாய், நீ ஒரு அறிவிலி என்று நீங்கள் சொன்னீர்களே ஆனால் இறுதியில் அவன் அப்படியே ஆகிவிடுவான். நீங்க ஒரு செய்தியை திரும்ப திரும்ப அவனுடைய உள்ளத்திலே விதைத்துக் கொண்டிருந்தீர்களே ஆனால் இறுதியில் அவன் அப்படியே ஆகிவிடுவான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த மாணவனிடம் ஆதரவாக பேசி, அன்பாக பேசி உற்சாகத்தை தந்தீர்களே ஆனால் அவன் நாளடைவில் சிறந்த மாணவனாக மாறிவிடுவான். அப்போ ஒரு மாணவனுக்கு நீங்க கல்வி கற்றுக் கொடுக்கும் பொழுது எதிர்மறையான கருத்துக்களை சொல்லவே கூடாது, பேசவே கூடாது. அப்படி நீங்கள் சொல்லீர்களே ஆனால் அவன் இறுதியில் அவ்வாறே மாறிவிடுவான். அன்புடன் பேசி அவனை உற்சாகப்படுத்தினீர்களே ஆனால் காலப்போக்கில் அவன் நன்றாக படிப்பவனாக மாறிவிடுவான், ஞானியாக மாறிவிடுவான் என்று சொல்ல. அப்ப கல்வியினுடைய நோக்கம்தான் என்ன? இறுதியிலே அவர் கல்வியின் நோக்கம்தான் என்ற என்ன? அப்போ ஒரு கல்வியின் நோக்கமானது மக்களை அன்றாட போராட்டத்திற்கு அவனை தயார் செய்யும். இன்று பொருளீட்ட வேண்டும், அதற்கு அவன் தயாராக இருக்க வேண்டும். அன்றாட வாழ்க்கை போராட்டத்திற்கு ஒரு மனிதனை தயார் செய்வது என்பது ஒரு சிறந்த கல்வி. அதே சமயத்தில்
ஒழுக்கத்தின் வலிமையை அவனுக்கு கற்றுத்தர வேண்டும். ஒழுக்கத்தின் வலிமையை கற்றுத்தராத கல்வி எதற்கும் பயன்படாது. அப்போ சிறந்த கல்வி என்பது மனிதன் அன்றாட வாழ்க்கை போராட்டத்திற்கு அவனை தயார் செய்ய வேண்டும். ஒழுக்கத்தின் வலிமையை அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிறர் நலம் நாடுகின்ற உணர்வு, மற்றவர்களின் நலத்தினை நாடணும். நம்முடைய நலமே நாடிக்கொண்டிருக்க கூடாது. தன்னலம் இல்லாத பிறர் நலம் நாடுகின்றவர்களாக ஒருவனை ஆக்க வேண்டும். ஸோ பிற நலம் நாடுகின்ற உணர்வினை ஒருவருக்கு ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட கல்விதான் சிறந்த கல்வி. அதே சமயத்தில் சிங்கம் போன்ற தைரியம் உங்களிடம் உருவாக்க வேண்டும். சிங்கம் போன்ற தைரியத்தை ஒருவருக்கு உருவாக்க வேண்டும். அதுதான் சிறந்த கல்வி. இறுதியில் ஒருவனை தன் சொந்த காலிலே நிற்பதற்கு பயன்பட வேண்டும். அதுதான் சிறந்த கல்வி. அப்போ மக்களினுடைய அன்றாட போராட்டத்திற்கு அவனை தயார் செய்யப்படாத ஒரு கல்வி, ஒழுக்கத்தின் வலிமையை உணரச் செய்யாத கல்வி, பிறர் நலம் பேண வேண்டும் என்கின்ற உணர்வினை நமக்கு ஊட்டாத கல்வி, சிங்கம் போன்ற தைரியத்தை உங்களுக்கு வழங்காத கல்வி, ஒரு மனிதனை தன்னுடைய சொந்த காலிலேயே நிற்பதற்கு அவனுக்கு உபயோகப்படாத ஒரு கல்வி, இது கல்வியே இல்லை என்று சொல்லி, எது கல்வி, எப்படிப்பட்டது கல்வி, படிப்பு என்றால் என்ன என்கின்ற விஷயத்தை என்ற செய்திகளை எல்லாம் விவேகானந்தர் கூறுகிறார். இதுதான் விவேகானந்தர் கல்வியை பற்றி கூறியது. நன்றி.